ஹியூமன் பாப்புலேஷன் அண்ட் த என்விரான்மெண்ட் என்ற யூனிட்டில் நம்ம இன்றைக்கி பார்க்க போகிற டாபிக் வந்து வேரியேஷன் ஆஃப் பாப்புலேஷன் பேஸ்ட் ஆன் ஏஜ் ஸ்ட்ரக்சர் அண்ட் பாப்புலேஷன் எக்ஸ்ப்ளோஷன். Right. General objective of the today's presentation is students able to understand the variation of population based on age and population explosion. Population explosion பற்றியும் variation of population based on age structure பற்றியும் நம்ம இதில் தெரிஞ்சுக்கிற போகிறோம். Right. Next, specific objective. Students able to classify different shapes of variation of population. Then students able to describe causes, impact of population explosion and its control. இது எல்லாமே பற்றி நம்ம இந்த டிஸ்கஷனில் பார்க்க போகிறோம். Right. This slide shows the previous class summary. போன கிளாஸ் நம்ம என்னென்ன பார்த்தோம் அப்படின்னா பாப்புலேஷன் என்னன்னு சொல்லி பார்த்தோம், பாப்புலேஷன் டென்சிட்டின்னு அப்போ என்னன்னு சொல்லி பார்த்தோம், அதில் கேரக்டரிஸ்டிக்ஸ் ஆஃப் பாப்புலேஷன் பார்த்தோம். கேரக்டர்ஸ் ஆஃப் பாப்புலேஷன்லேயுமே மொர்டாலிட்டி, நெட்டாலிட்டி, மைக்ரேஷன் இது மூணுலையுமே பார்த்து என்னன்றது பார்த்துருந்தோம். அடுத்து பாப்புலேஷன் க்ரோத்னு பார்த்தோம், காசஸ், அதோட காசஸ், கேரக்டரிஸ்டிக்ஸ், ப்ராப்ளம் அசோசியேட்டட் வித் பாப்புலேஷன் க்ரோத் இதெல்லாம் பார்த்துருந்தோம். இந்த கேரக்டரிஸ்டிக்ஸில் நம்ம எக்ஸ்போனன்ஷியல் க்ரோத்னா என்னன்னு சொல்லி பார்த்தோம், டபுளிங் டைம், டோட்டல் ஃபெர்டிலிட்டி ரேட், infant mortality rate, replacement level, zero population, male female ratio, life expectancy and demographic transition. இது எல்லாமே வந்து ப்ரீவியஸ் கிளாஸில் நம்ம பார்த்தது. இப்போ இந்த கிளாஸில் நம்ம பார்க்க போகிற டாபிக் வந்து வேரியேஷன் ஆஃப் பாப்புலேஷன் பேஸ்ட் ஆன் ஏஜ் ஸ்ட்ரக்சர். இந்த பாப்புலேஷன் பிரமிட்ஸ்ன்னு சொல்லி கூட கொஸ்டின் கேட்குறதுக்கு தெர் இஸ் எ சான்ஸ். ரைட். இட் இஸ் ரெப்ரசன்டட் பை ஏஜ் பிரமிட்ஸ். ஏஜ் குரூப்பை வந்து மூணு கேட்டகரியாக பிரிக்கிறாங்க. ஒன்று வந்து ப்ரீ ரீப்ரொடக்டிவ், பிலாங்ஸ் டு 0 to 14 years. The second one is reproductive, the age group belongs to 15 to 44 years. The third one is post reproductive, the age group belongs to 45 and above. Right. The population pyramids different shapesல நம்ம எக்ஸ்பிளைன் பண்ண போகிறோம். அந்த டிஃப்ரெண்ட் ஷேப்ஸ்ல இருந்து நமக்கு என்ன அவுட்புட் கிடைக்கிது அப்படின்னா we can population pyramids indicates the first வந்து ஏஜ் டிஸ்ட்ரிபியூஷன். ஏஜ் டிஸ்ட்ரிபியூஷனை வந்து அந்த ஷேப்ஸில் இருந்து நம்ம தெரிஞ்சுக்கலாம். the second வந்து demographic transition, demographic booms and bust இதை பற்றி நம்ம தெரிஞ்சுக்கிற போகிறோம். அடுத்து மேல் ஃபீமேல் ரேஷியோ, எவ்வளவு மேலுக்கு எவ்வளவு ஃபீமேல் இருக்காங்க அந்த ரேஷியோவும் நம்ம இந்த டயக்ராமில் இருந்து தெரிஞ்சுக்கலாம். the last one is dependency ratios, டிபெண்டன்ஸ் ஒவ்வொருத்தரை சார்ந்து ஒருத்தவங்க எந்த ரேஷியோ அந்த இதெல்லாம் நம்ம பார்த்துக்கிற போகிறோம் இதில். ரைட். இது மாதிரி தான் டயக்ராம் இருக்கும். there are three shapes. It is used to explain the population, variation of population. Right. The first shape is pyramid shape, the second one is bell shaped, the third one is N-shaped. Right. In the pyramid shape population increasing, in the bell shaped population is stable, whereas in the unshaped population is decreasing or zero population. Okay. The wide base indicates young population, whereas narrow base suggests declining birth rate or growing elderly population. இங்கே பேஸ் வந்து ரொம்ப அது வைடு பேஸாக இருக்குது. தட் மீன்ஸ் யங் பாப்புலேஷன் வந்து அதிகமாக இருக்காங்கன்றது அர்த்தம். இங்கே வந்து பேஸ் வந்து வெரி நேரோவாக இருக்குது. அப்போ யங் பாப்புலேஷன் வந்து கம்மி, வேறஸ் எல்டரி பீப்புள் வந்து அதிகமாக இருக்காங்க அப்படின்றது அர்த்தம். வேறஸ் இங்கே பார்த்தீங்கன்னா பெல்சப்பில் மோரர்லஸ் எல்லாமே வந்து சேமாக தான் இருக்குது, ஸ்டேபிள் பாப்புலேஷன். ரைட். ரைட். இங்கே பாருங்கள், இதே தான் பிரமிட் சேஃபு. பிரமிட் சேஃபுக்கு இங்கே வந்து ரேபிட் க்ரோத், கென்யா இஸ் எ எக்ஸாம்பிள், இஸ் எ கண்ட்ரி எக்ஸாம்பிள் ஃபார் பிரமிட் சேஃப் population growth. Okay. இந்த ப்ளூ கலரில் மென்ஷன் பண்ணியிருக்கிறது எல்லாமே வந்து ஃபீமேல். ரைட். the rest of the color is called male. the rest of the color is for male. Okay. the age group belongs மென்ஷன் பண்ணியிருக்காங்க. ஃபர்ஸ்ட் வந்து 0 to 4, 5 to 9, 10 to 14 இப்படி ஏஜ் குரூப்பை வந்து மென்ஷன் பண்ணி அந்த கிராஃப் வரைஞ்சால் நமக்கு கிராஃப் வந்து இந்த பிரமிட் ஷேப்பில் கிடைக்கிது. பிரமிட் ஷேப்பில் எந்தெந்த கண்ட்ரிக்கு கிடைக்கும்? இந்தியா, பங்களாதேஷ், எத்தியோப்பியா. இங்கே வந்து பாப்புலேஷன் வந்து இன்க்ரீஸ் ஆகுது. The second வந்து பெல் ஷேப். இங்கே பாப்புலேஷன் வந்து ஸ்டேபிள் ஆர் ஸ்லோ க்ரோத்.
இங்கே எக்ஸாம்பிள் வந்து யுனைடெட் ஸ்டேட்ஸ், ரைட். இந்த தேர்ட் ஒன்று வந்து ஜீரோ growth ஆர் டிக்ரீசிங் பாப்புலேஷன். unsaved, right. Pyramid saved means here the pre-reproductive greater than reproductive age group, which is also greater than post-reproductive. Okay, that means the age group belongs to pre-reproductive is higher. Okay, then so that we can get pyramid saved structure, right. Whereas in the belt saved, the pre-reproductive equal to reproductive age group, which is also equal to post-reproductive age group. Okay, the moon age group remains same, constant. Okay, so that we can get belt saved stable structure. Okay, the third one is unsaved, pre-reproductive much lesser than reproductive, but the reproductive greater than post-reproductive. There is declining the population growth. Okay. Next, population explosion. If the population of a species increases suddenly, it is called population explosion. Suddenly ஒரு குறிப்பிட்ட ஒரு ஸ்பீசிஸ் வந்து இன்க்ரீஸ் ஆச்சு அப்படின்னா பாப்புலேஷன் வந்து அதுக்கு பேர் வந்து பாப்புலேஷன் எக்ஸ்ப்ளோஷன். On the other hand, if the population of an organism decreases suddenly, it is called population cross. Okay, ஏதாவது ஒரு ஆர்கானிசத்தோட பாப்புலேஷன் வந்து சடனாக குறைஞ்சிருச்சு அப்படின்னா அந்த ப்ராசஸ்க்கு பேர் வந்து பாப்புலேஷன் கிராஸ், ரைட். பாப்புலேஷன் எக்ஸ்ப்ளோஷன் கேன் பி பெட்டர் அண்டர்ஸ்டுட் பை கன்சிடரிங் தி டபுளிங் டைம். டபுளிங் டைத்தை யூஸ் பண்ணி பாப்புலேஷன் எக்ஸ்ப்ளோஷன் வந்து நம்ம கன்சிடர் பண்ணிடலாம், தெரிஞ்சுக்கலாம். இங்கே பாருங்கள், டெவலப்பிங் கண்ட்ரீஸ், டெவலப்டு கண்ட்ரீஸ், எக்ஸாம்பிள்ஸ் கண்ட்ரீஸ் கொடுத்துருக்காங்க. இந்தியாவுக்கு வந்து டபுளிங் டைம், நம்ம டபுளிங் டைம் ஏற்கனவே பார்த்துருக்கோம். இந்த ஃபார்முலா 70 டிவைடட் பை ஆர். ஆர் ஸ்டாண்ட்ஸ் ஃபார் ஆனுவல் க்ரோத் ரேட். ஓகேவா, இதை வச்சு இந்த ஃபார்முலா யூஸ் பண்ணி நம்ம டபுளிங் ஒரு கண்ட்ரியோட இப்போ பாப்புலேஷன் வந்து 5 லட்சம் இருந்துச்சுன்னா அடுத்து எந்த வருஷத்தில் 10 lakh ஆகும் பாப்புலேஷன் அப்படின்றத நம்ம பார்க்க வர்றது. அதுக்கு பேர் தான் டபுளிங் டைம். இப்போ பார்த்தீங்கன்னா இப்போ இருக்கிற பாப்புலேஷன் வந்து அப்படியே டபுள் ஆகணும்னா இந்தியாவுக்கு வெறுமனே 28 years இருந்தால் போதும். பாருங்க, எல்லா டெவலப்பிங் கண்ட்ரீஸுக்கு வந்து 28, நைஜீரியாவுக்கு வந்து 27, சவுதி அரேபியாவுக்கு 25, பாகிஸ்தானுக்கு வந்து 21 years. வேறு டெவலப்டு கண்ட்ரீஸ்க்கு பாருங்கள், யூகேவுக்கு பாருங்கள் 231 years. இப்போ இருக்கிற பாப்புலேஷன் வந்து அப்படியே டபுள் ஆகிறதுக்கு 231 வருஷம் தேவைப்படுது நமக்கு. யுனைடெட் ஸ்டேட்ஸ்க்கு வந்து 87 years, இட்டாலிக்கு வந்து 99 years, ஃப்ரான்ஸுக்கு பாருங்கள் 117 வருஷம் ஆகும். ஓகே, causes or reason for population explosion. இதுக்கு என்ன காரணமாக இருக்கும் பாப்புலேஷன் எக்ஸ்ப்ளோஷன் ஆகிறதுன்னு சொல்லி பார்த்தோம் அப்படின்னா, இன்வென்ஷன் ஆஃப் மாடல் மெடிக்கல் ஃபெசிலிட்டிஸ். இதுதாங்க ரொம்ப முக்கியமாக இருக்குது, ரைட். இந்த மாடர்ன் மெடிக்கல் ஃபெசிலிட்டிஸ்னால தெர் இஸ் ரிடியூசஸ் டெத் ரேட். டெத் ரேட் வந்து குறைஞ்சிடுது. தெர் இஸ் இன்க்ரீசஸ் பெர்த் ரேட். பெர்த் ரேட் வந்து அதிகமாகிடுது. ஓகே, அண்ட் ஆல்சோ இன்க்ரீசஸ் லைஃப் எக்ஸ்பெக்டன்சி. லைஃப் ஒவ்வொருத்தரோட சராசரி ஆயுள் காலம் வந்து இன்க்ரீஸ் ஆகுது. இலிட்ரேசினால, கல்வி அறிவினாலையும் கல்வி அறிவு இன்மையினாலையும் பாப்புலேஷன் வந்து எக்ஸ்ப்ளோஷன் ஆகிறதுக்கு வாய்ப்பு உண்டு. ஓகே, ரைட். நெக்ஸ்ட், இம்பேக்ட் ஆஃப் பாப்புலேஷன் எக்ஸ்ப்ளோஷன். பாப்புலேஷன் எக்ஸ்ப்ளோஷன் காசிங் சிவியர் ரிசோர்ஸ் டெப்ளீஷன் அண்ட் என்விரான்மெண்டல் டீக்ரடேஷன். பாப்புலேஷன் அதிகமாக என்விரான்மெண்ட் வந்து ஆட்டோமேட்டிக்காக டீக்ரடேஷன் ஆகும். ஓகே இல்லையா? Our resources like land, water, fossil fuels, minerals, etc. are limited and due to over exploitation, these resources are getting exhausted. இந்த ரிசோர்ஸஸ் எல்லாமே வந்து ரினியூவபிள் ரிசோர்ஸஸ் எல்லாமே நம்மகிட்ட கம்மியாக இருக்குது. பாப்புலேஷன் கூடிக்கிட்டே போகுது. கூட இங்கேருந்து நம்ம எடுத்துக்கிட்டே இருக்கோம். ஒரு குறிப்பிட்ட அளவு தான் எடுக்க முடியும், அதுக்கு மேலே அங்கேயுமே இருக்காது. அப்போ என்விரான்மெண்ட் ஃபுல்லாக எக்ஸாஸ்ட் ஆகிடும், ரைட். Then அடுத்து, even many of the renewable resources like forest, grassland, etc. are under tremendous pressure. ஃபாரஸ்ட்டுக்கு ப்ரெஷர் கொடுப்போம், கிராஸ்லேண்ட், அக்ரிகல்ச்சர் லேண்ட், இது எல்லாத்துக்குமே நம்ம ப்ரெஷர் கொடுத்து அதெல்லாம் வேறு இதாக நம்ம மாற்றிடுவோம், ரைட். The third one is industrial and economic growth are rising. Our quality of life
இண்டஸ்ட்ரி வர்றதுனாலையும் எக்கனாமிக் க்ரோத் அதிகமாக இருக்கிறதுனாலையும் நமக்கு குவாலிட்டி ஆஃப் லைஃப் வந்து மாறலாம். பட் ஆடிங் டாக்ஸிக் பொல்யூட்டன்ஸ் இது எல்லாமே வந்து இண்டஸ்ட்ரியலைசேஷன் வந்து என்ன பண்ணும், பொல்யூட்டன்ஸை வந்து நமக்கு கொடுக்குது, ரைட்டா, என்விரான்மெண்ட்டுக்கு வந்து கொடுத்துருது இன்டு ஏர், வாட்டர் அண்டு சாயில். ஃபோர்த் ஒன் இஸ் அன்எம்ப்ளாய்மெண்ட் ப்ராப்ளம். டிஃபால்ட்டாக அன்எம்ப்ளாய்மெண்ட் பிரச்சனை வந்து நிறைய பேத்துக்கு வர ஆரம்பிச்சிடும். த ஃபிஃப்த் ஒன் இஸ் ஹவுசிங் ப்ராப்ளம்ஸ். வீடு கட்டி தர்றதுக்கு, வீடு கட்டணும் அப்படின்னா நேச்சுரல் ரிசோர்ஸஸ் தான் நம்ம அழிக்க வேண்டியது வரும், ரைட். The last one is educating such a vast population is certainly very big task. கல்வி கொடுக்கறது, மெடிக்கல் ஃபெசிலிட்டிஸ் கொடுக்கறது, இது எல்லாமே வந்து வெரி பிக் டாஸ்காக மாறிடும், ரைட். நெக்ஸ்ட் we are going to discuss about control measures of population explosions. The first point is empower women. women வந்து empower பண்ணணும், ரைட். இது எப்படி அப்படின்னா, the study shows that women with access to reproductive health service, அதாவது இனப்பெருக்க ரீதியான ஹெல்த் சர்வீஸ்க்கு அவங்க வரும்போது, ரைட், புவர்ட்டியை வந்து அவங்களுக்கு நம்ம வந்து பிரேக் பண்ணி கொடுத்தோம் அப்படின்னா, while those who work are more likely to use birth control. அதாவது புவர்ட்டியாக இருக்கிறவங்களுக்கு, வேலை இல்லாதவங்களுக்கு நம்ம வேலை வாய்ப்பு எல்லாமே ஏற்படுத்தி கொடுக்கும்போது, அதாவது பெண்களை வந்து வேலை பார்க்கறதுக்கு நம்ம அனுப்புறது மூலியமாக அவங்க வந்து எதை விரும்புவாங்க, பெர்த் கண்ட்ரோலை வந்து ஆட்டோமேட்டிக்காக விரும்ப ஆரம்பிச்சிருவாங்க, பெர்த் கண்ட்ரோல் பண்ணிடுவாங்க. அப்போ உமனுக்கு வந்து உமனை எம்பவரும் பண்ணுறோம், ஆட்டோமேட்டிக்காக பாப்புலேஷனை குறைக்கிறதுக்கும் அங்கே சான்சஸ் உண்டு, ரைட். செகண்ட் ஒன் இஸ் ப்ரொமோட் ஃபேமிலி பிளானிங். சிம்பிளி எஜுகேட்டிங் மென் அண்ட் உமன் அபவுட் contraception can have a big impact on population, right. கருத்தரைகளை பற்றி மென்னுக்கும் உமனுக்கும் அந்த எஜுகேட் பண்ணணும் நம்ம, right. The third one is government incentives. The responsible parenthood should be encouraged by giving incentives. கொஞ்சம் இது மாதிரி ரெஸ்பான்சிபிள் பேரண்ட்ஸ் இருக்கிறவங்களுக்கு கவர்மெண்ட் வந்து கொஞ்சம் இன்சென்டிவ்ஸ் கொடுக்கறது மூலியமாகவும் இந்த பாப்புலேஷன் எக்ஸ்ப்ளோஷனை கண்ட்ரோல் பண்ணலாம், ரைட். த ஃபோர்த் ஒன் இஸ் ஸ்ப்ரெட் அவேர்னஸ். இந்த அவேர்னஸ் தான் ரொம்ப முக்கியம். பீப்புள் நீட் டு பி டோல்ட் அண்ட் மேட் டு அண்டர்ஸ்டாண்ட் த கான்சிக்வன்சஸ் ஆஃப் பாப்புலேஷன் எக்ஸ்ப்ளோஷன் ஆஃப் ஹேவிங் டூ மெனி சில்ட்ரன். அதிகமான சில்ட்ரன் நம்ம பெறுவதன் மூலமாக என்னென்ன பிரச்சனைகள்லாம் இருக்குன்றத நம்ம வந்து மக்களுக்கு எடுத்து சொல்லணும். அதுக்கு கவர்மெண்ட் அண்டு நான் கவர்மெண்டல் இன்ஸ்டிடியூஷன்ஸ் கேன் கேரி அவேர்னஸ் கேம்பெயின்ஸ். அவங்க வந்து இது மாதிரி ஒரு சில அவேர்னஸ் கேம்பெயின்ஸ் வந்து நடத்தலாம். இன்ஃபார்மிங் பீப்புள் ஹவு தே வில் பி அனேபிள் டு ப்ரொவைட். நிறைய குழந்தைகள் நம்மக்கிட்ட இருக்கிறதுனால அவங்களுக்கு போதுமான அளவு குட் நியூட்ரிஷன், எஜுகேஷன் அண்டு மெடிக்கல் ஃபெசிலிட்டிஸ் இது எதுவுமே நம்ம அவங்களுக்கு வந்து ரொம்ப நல்ல உணவு, நல்ல கல்வி, நல்ல மெடிக்கல் ஃபெசிலிட்டிஸ் வந்து கொடுக்க முடியாமல் போகும் அப்படின்றத அவங்களுக்கு தெரியப்படுத்தணும், ரைட். த லாஸ்ட் ஒன் இஸ் பாப்புலேஷன் இஸ் ஆல்சோ எ ரீசன் ஃபார் illiteracy and diseases and malnutrition and the negative effects of it are required to be communicated, right. Population is also a reason for அதிகமான பாப்புலேஷன் இருக்கிறதுனால தான் கல்வி அறிவும் குறைஞ்சிக்கிட்டே வருது. கல்வி அறிவு எல்லாத்துக்குமே கல்வி கொடுக்க முடியலை பாப்புலேஷன் அதிகமாக இருக்கிறதுனால. அண்டு டிசீஸ் வந்து நிறையா நமக்கு டிசீஸ் அண்டு மால் நியூட்ரிஷன், உணவு பற்றாக்குறையினால் சத்து குறைபாடு உள்ள குழந்தைகள் அதிகமாக இருக்கும், ரைட்டா. இது மாதிரியான நெகட்டிவ் இம்பேக்ட்லாம் வர ஆரம்பிக்கும் அப்படின்ற ஒரு அவேர்னஸ் வந்து நம்ம மக்களுக்கு தெரியப்படுத்தணும், ரைட். இந்த கிளாஸில் நம்ம என்னென்ன பார்த்தோம் அப்படின்னா, ஃபஸ்ட்டு ப்ரீவியஸ் கிளாஸோட ரிவ்யூ பார்த்தோம். அடுத்து வேரியேஷன் ஆஃப் பாப்புலேஷன் பேஸ்ட் ஆன் ஏஜ் ஸ்ட்ரக்சர். இதில் த்ரீ ஷேப்பில் எக்ஸ்பிளைன் பண்ணுறோம். வேரியேஷன் ஆஃப் பாப்புலேஷனை வாட் ஆர் தே, பிரமிட் ஷேப், பெல் ஷேப், இன்னொன்று வந்து ஆண்ட் ஷேப், ரைட். த நெக்ஸ்ட் வந்து பாப்புலேஷன் எக்ஸ்ப்ளோஷன். இதில் டெஃபினிஷன் பார்த்தோம். பாப்புலேஷன் கிராஷ்னா என்னன்னு சொல்லி பார்த்தோம். டபுளிங் டைத்தை வச்சு பாப்புலேஷனை எப்படி கால்குலேட் பண்ணுறதுன்னு சொல்லி பார்த்தோம். அடுத்து காசஸ் ஆர் ரீசன் ஃபார் பாப்புலேஷன் எக்ஸ்ப்ளோஷன் பார்த்தோம். அடுத்து இம்பேக்ட் ஆஃப் பாப்புலேஷன் எக்ஸ்ப்ளோஷன் பார்த்தோம். அடுத்து கண்ட்ரோல் மெஷர்ஸ் ஒரு 4 பாயிண்ட்ஸ் வந்து பார்த்தோம், ரைட். தேங்க்யூ.